ஹாய் வெல்கம் டு விஜயம் யூஸ். திஸ் இஸ் சந்திரமோகன். இன்றைக்கி ஒரு நல்ல டாபிக் பார்க்கலாம். ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னு யோசிக்கும் போதே உங்களுக்கு நிறைய பேர் எல்லாருமே ஆன்லைன் ஷாப்பிங் இப்போ நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதில் வாங்குறது சீப் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? மேபி இருக்கலாம். நிறைய பொருள்கள் வந்துட்டு இனிஷியலாக வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும்போது நிறைய அந்த மாதிரி வந்து தப்பான பொருள்கள்லாம் வந்து அமைச்சிருக்காங்க. நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபோன் வந்துட்டு ஆர்டர் பண்ணோம், பாக்ஸில் வரும்போது பார்த்திங்கன்னா வந்து செங்கல் வச்சு அமைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இன்சிடென்ட்ஸ் ரிப்போர்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் வந்து இது கிடையாது, அதாவது நம்பகமானது கிடையாது அப்படின்னு இல்லை. அதில் நல்ல நம்பிக்கையான வெப்சைட்ஸில் நீங்கள் வந்து கரெக்டான ப்ராடக்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிங்கன்னா அது வாங்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் தான் பெட்டர் அப்படின்னு கிடையாது. ஆன்லைனில் சம்டைம்ஸ் வந்துட்டு அந்த சீப்பாக கூட கிடைக்கும். சம்டைம்ஸ் அவங்க வந்து அந்த சேல் ரன் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் அவங்களுக்கு வந்துட்டு ஃபிசிக்கலாகவும் நம்ம வந்து கடையில் போய் டச் அண்ட் ஃபீலோடு வாங்குறதும் வந்து ரொம்ப ரொம்ப பெட்டர். ஸோ உங்களுக்கு அதில் வந்து சில டைமில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதில் வந்து வாரண்ட்டி கிளைம் ஆகும். ஆன்லைனில் சப்போஸ் வாங்கினா வந்து ஆன்லைனில் வந்து வாரண்ட்டி வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு ஒரு நம்பகமான வெப்சைட்டில் நம்ம ஆர்டர் பண்ணி வாங்குறது பெட்டர். அண்டு இன்றைக்கி இங்கிலீஷ் வேர்ட் பார்த்திங்கன்னா ரெஸ்பெக்ட்ன்றது பேர் வந்து தமிழில் வந்து மரியாதை. ட்ரீட்டிங் அதர்ஸ் ப்ராப்பர்லி அதுதான் இங்கிலீஷில் வந்து மீனிங்காக இருக்கும். ஸோ டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லோரும் நிறைய பேரை பார்க்குறோம். ஸோ ரெஸ்பெக்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம தாழ்ந்தவங்க, மேலே இருக்கிறவங்கன்ற மாதிரிலாம் வந்துட்டு நிறைய இது பாகுபாடு பார்க்காம நம்ம கரெக்டான ரெஸ்பெக்ட் கொடுக்கறது பெட்டர். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு பெங்களூரில் வந்துட்டு ஏப்ரல் 11th and 12th வந்துட்டு ஒரு ஈவெண்ட் ஒன்று நடந்தது. ஐராக்ஸ் ஃபிட்னஸ் இது வந்து ஒன்று நடந்தது. அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்சுவலாக சொல்லணுன்னா கிட்டத்தட்ட 8.1 crores வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு அவங்க ஒரு ஈவெண்ட்டில் ஒன் டேலேயே வந்துட்டு கலெக்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 9,000 rupees வந்து என்ட்ரி ஃபீஸ் மட்டுமே சார்ஜஸ் வந்து பண்ணியிருக்காங்க. 12,000 ஸ்பெக்டேட்டர்ஸ் வந்து வந்திருக்காங்க அந்த ஈவெண்ட்டுக்கு. இது வந்து இன்டோர், இப்போ நம்ம ஜிம் போகிறோம் இல்லைங்களா, ஸோ அதே மாதிரி தான் வந்து இன்டோர் ஃபிட்னஸ்க்கான ஒரு கேம் மாதிரி அது. இது ரொம்ப வியப்பாக இருந்தது. ஒரே நாளில் இவ்வளோ ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு அதுவும் பெங்களூரில் நடத்தியிருக்காங்க. சோஷியல் மீடியாவில் நிறைய இப்போது ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது. அது வந்து லைக் ஸ்டேட்டஸ்க்காக அவங்க வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட இது வந்து அப்படியே பெங்களூரில் இப்போ நடத்துன மாதிரி அடுத்தது வந்து மும்பை, டெல்லியிலையும் நடத்துகிற பிளான் வந்து இருக்குது. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்காங்க. அண்ட் நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் சந்திரமோகன் ஃப்ரம் விஜயம் நியூஸ்.